நெல்லை மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டு வந்த செப்டிக் டேங்க் குழியில் தவறி விழுந்த முதியவர் சடலமாக மீட்கப்பட்டு உள்ள சம்பவம் மனதை ரணமாக்கியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சியில்தான் இந்த சோகம் நடந்துள்ளது. திமுக வார்டு செயலாளர் முருகன் என்பவர்தான் இங்கு பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் செப்டிக் டேங்க் குழியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். வள்ளியூர் பேரூராட்சியில் நகர சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில்தான் செப்டிக் டேங்கிற்காக தோண்டிய பெரிய குழியில் முதியவர் விழுந்திருக்கிறார். புதிய பேருந்து நிலையத்தில் செப்டிக் டேங்க் கட்டுவதற்காக குழிகள் தோண்டப்பட்டு உள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பலகையோ அல்லது தடுப்புகளோ என எதையுமே அமைக்காமல் திறந்த வெளியாக இருந்த இந்த செப்டிக் தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டேங்க் குழிதான் முதியவரின் உயிரை பறிக்க பேரூராட்சி நிர்வாகத்தினர் அலட்சியமே காரணம் என கூறப்படுகிறது. ஆள் நடமாட்டம் அதிகமான பகுதியில் தோண்டியிருந்த இந்த குழிக்குள் ஒருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. பிறகு சம்பவ இடத்தில் சடலத்தை கைப்பற்றிய வள்ளியூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை மருத்துவமனைக்கு அனுப்பினர். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவத்தில் வள்ளியூர் சொக்கநாதர் கோவில் தெருவைச் சேர்ந்த 60 வயதான முருகன் என்பவரே என்பது கண்டறியப்பட்டது. வள்ளியூர் நகர பஞ்சாயத்து 9வது வார்டு திமுக செயலாளரான முருகன் இரவில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பி சென்று உள்ளார். அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக அங்கே தடுப்புகள் ஏதுமில்லாமல் திறந்த வெளியாக இருந்த குழிக்குள் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருப்பது போலீசாரின் விசாரணையில் அம்பலமானது. அந்த 30 அடி குழியை தோண்டி அதை சுற்றி வேலி அமைக்காத ஒரே காரணத்தினால ஒரு முதியவர் முருகன் என்பவர், அவருக்கு வயசு 61, அவர் அந்த குழிக்குள்ளே விழுந்து இறந்து உள்ளார். மிகவும் வருத்தத்துக்குரியது. இந்த இன்ஜினியரு இந்த குழியை தோண்டதுக்கு கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆயிருக்கும். இந்த இன்ஜினியரு அதுக்கான சுற்றி ஒரு கயிறு கட்டி ஒரு வேலியை அமைத்திருக்கலாம். இல்லை பேரூராட்சி நிர்வாகத்தில் உள்ள அதிகாரி ஈஓ அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் பேரூராட்சி நிர்வாகமும் இதற்கான ஒப்பந்ததாரரும் செப்டிக் டேங்க் குழி பகுதியில் தடுப்புகள் அமைக்க தவறியதன் விளைவாகவே தங்களது வீட்டில் ஒருவரை இழந்து ஒரு குடும்பமே பரிதவித்து வருகிறது. மூடப்படாததால் இன்றைக்கு வள்ளியூரைச் சேர்ந்த ஒரு நபர் தவறி விழுந்து இறந்திருக்கிறார். இது பாதுகாப்பற்ற முறையில் மூடப்படாததற்கு காரணம், பொதுவாக ஒரு குழி தோண்டப்படும் போது பாதுகாப்பு உபகரணங்களை அதிகப்படுத்த வர வேண்டும். அது நிர்வாகம் செய்ய தவறியிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவதோடு இந்த ஒப்பந்தக்காரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய ராதாபுரம் தாலுகாவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி அலட்சியமாக பணி செய்த ஒப்பந்ததாரர் மீதும் பேரூராட்சி நிர்வாகம் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தவறி விழுந்து உள்ளே இறந்திருக்கிறார். அவருக்கு உரிய நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று பாதுகாப்பற்ற முறையில் அந்த பணியினை மேற்கொண்ட பேரூராட்சி நிர்வாகத்தின் மீதும் மற்றும் ஒப்பந்ததாரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். தந்தி டிவி செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் பா. ருக்மணி.